நாளையிலேருந்து உணவகங்கள் 90% இருக்காது சார். செகண்ட் கொரோனா வேஸோட மோசமான ஒன்றா தான் நான் பார்க்குறேன். இல்ல எத்தனை லட்சம் மக்கள் சார் பாதிக்கப்படுவாங்க? சார் ஓட்டரை நம்பி இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வீட்ல பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்லயும் இந்த பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். ஒரு நேரம் ஒரு டீ கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஹோட்டல்கள் இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பல ஹோட்டல்களை பெங்களூர்ல மூடிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை பாக்குறோம். சென்னையில நிலவரம் எப்படி சார் இருக்கு? சென்னையில இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் சிலிண்டர் கை இருப்பு இருக்கு. ஓகே. எங்களோட ஓன் ஸ்டாக்கு. ஆயில் கம்பெனிஸ் பூராவே எங்கிட்ட சிலிண்டர் இல்ல கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் ஆயில்ல பேச்சு பார்த்தேன், ஒருத்தருமே எங்கிட்ட ஸ்டாக் இல்ல, அது கவர்மெண்ட் எங்களை விற்காதுங்கன்னு சொல்லிட்டாங்க. எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் படி உங்க மேல இதை எடுப்பேன். அதனால எந்த சிலிண்டரும் கமர்ஷியலுக்கு விற்க கூடாது, டொமஸ்டிக் மட்டும் தான் விற்கணும். டொமஸ்டிக் கூட ஒரு சிலிண்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டது. அதை எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவங்க போனே எடுக்கிறது இல்ல, எங்கிட்ட ஸ்டாக் இல்ல சார், தயவு செய்து எங்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சார் இப்ப இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் இருக்குன்னா ரொம்ப குறைந்தபட்ச காலகட்டமா இருக்கே சார். நாளையில இருந்து உணவகங்கள் எப்படி இயங்கும் அப்படின்ற ஒரு இதை கேள்வியை எழுப்புதில்ல. நாளையில இருந்து உணவகமே இருக்காது சார். இந்தியா ஃபுல்லாவே பெரிய பாதிப்பு வரப்போறோம். அது மெட்ராஸ்ல நாளையில இருந்து உணவகங்கள் 90% இருக்காது சார். இண்டக்ஷன் வச்சிருக்கவங்க மட்டும் தான் வச்சிருப்பாங்க. கரண்ட் அடுப்பு இருக்கு இல்லையா, இண்டக்ஷன் சொல்லுவாங்க, அந்த அடுப்பு மட்டும் தான் இருக்குது ஓரளவுக்கு சில பேர்கிட்ட. இப்ப சென்னையில இருக்கிற பணம் பெரும்பான்மையான ஹோட்டல்கள் கேஸ் சிலிண்டர் நம்பி தானே சார்? கேஸ் தான் நம்பி இருக்கு. ஏன் கேஸை தவிர நம்ம தாண்டி போக முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பீக் அவர் சார்ஜ்னு ஒண்ணு போடுறாங்க. காலையில 6 மணிக்கும் சாயங்காலம் 6 to 10 எலக்ட்ரிசிட்டி சொல்றேன், 30% அதிகமா வைக்கிறாங்க அதுல ரேட்டு. அதனால எங்களால இண்டக்ஷன் பக்கம் போக முடியல. நானே மாறிட்டேன் 100%. அதுக்கப்புறம் இந்த சட்டம் வந்தோடனே அடுத்த பிராஞ்சில் நிறுத்திட்டோம். ஏன்னா கேஸே பெட்டரா இருக்கு, ஏன்னா கரண்ட் பில் ஏறுது. ரெண்டாவது எங்களுக்கு கேட்குற லோடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு 150 லோடு வரணும்னா 50 தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த லோடோட ஸ்ட்ரக்சர் இங்க இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு இந்த சார்ஜ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்க கேஸுக்கு போயிட்டோம் திருப்பி. இப்ப கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா இண்டக்ஷன்ல போயிடும், எங்களுக்கு கேஸே தேவைப்படாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் என்னோட கோரிக்கையை இது மூலியமா சொல்றேன். சென்னையில இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் பெரும்பாலானோர் இந்த உணவகங்களை நம்பிதான் இருப்பாங்க தினசரி சாப்பாட்டுக்கு. இப்ப நாளைக்கு காலையில மாதிரி டூரிஸ்டும் அந்த மாதிரிதான். பல வணிக கட்டடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து மத்தியானம் இது லஞ்ச்ல இருந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நாளையில இருந்து இயங்காதுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு சார் இது சென்னையில ஏற்படுத்தும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் உணவகங்களை நம்பி இருக்காங்க சென்னை? செகண்ட் கொரோனா வேஸோட மோசமான ஒன்றா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல சாப்பாடு மட்டுமாவது இருந்தது, எல்லா இடத்துக்கும் சாப்பாடு வந்தது போனது, எல்லாம் போன்ல ஆர்டர் பண்ணாங்க வந்துச்சு. இப்போ அது கூட வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா கேஸ் இல்லை. கேஸ்ங்கிறது நம்மளுடைய வாழ்வுக்கு தேவையான மூத்து இது மாதிரி, ஆக்சிஜன் மாதிரி. ஆக்சிஜன் இல்லைன்னா எப்படி இருக்க முடியுமோ அதே மாதிரி கேஸ் இல்லைன்னா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல எத்தனை லட்சம் மக்கள் சார் பாதிக்கப்படுவாங்க சென்னையில? ஒரு அப்ராக்சிமேட் சார் ஓட்டரை நம்பி இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஹோட்டலியர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10,000 பேர் இருக்கோம் இந்த தொழில்ல. ஒரு நார்மலா சின்ன கடைங்கெல்லாம் விட்டுருங்க, 10,000 பேர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சார் இப்ப வணிக சிலிண்டர்களுக்கு முதல்ல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா இது வீட்டுல யூஸ் பண்றக்கூடிய நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்லயும் இந்த பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா எல்லாருக்குமே அதானே, இப்ப எங்க கேஸ் எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, புரியுதா? கமர்ஷியல் ஆல்ரெடி ரேட் அதிகம், எங்க இதோட டொமஸ்டிக்கோட அதிகமா கொடுக்கறோம் ரேட்டு. அப்ப எங்களுக்கே இல்லைன்னு சொல்லும் பொழுது டொமஸ்டிக் அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. இப்ப பெட்ரோலியம் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட 6 மாசம் ஸ்டாக் இருக்கு, எந்த ஊரையும் பண்ணாதீங்க, அதெல்லாம் சும்மா நியூஸ் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற கேஸ் ஏஜென்சி எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு டெல்லியில இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த காப்பியும் அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெட்ரோலியம் மினிஸ்டர் 6 மாசம் ஸ்டாக் இருக்கும்போது கேஸ் இருக்கணும் இல்லையா? பெங்களூர் இன்னையில இருந்து லாக் டவுன் பண்ணிட்டாங்க, நாளையில இருந்து சென்னை பண்ண முடிய சூழ்நிலை உருவாகுது. ஓகே, இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க ஹோட்டல் உரிமையாளர்கள்கிட்ட எல்லாம். நீங்க என்ன சார் முடிவுல இருக்கீங்க, என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க இப்ப? சார் கேஸ் இல்லைன்னா யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது சார். அரிசி பருப்பு வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. அரிசி பருப்பு இல்லைன்னா கூட கேஸ் இருக்குன்னா ஏதாவது ஒண்ணு சமைக்கலாம், உப்புமா கிண்டலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாங்க. இது கேஸே இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல சார், இப்ப ஏதாச்சும் ஃபங்க்ஷனல் டைமை குறைக்கிறது, இல்ல பார்ஷியலா மத்தியானத்துக்கு மேல இயங்கும் உணவகங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரது, வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அந்த மாதிரி 100% கேஸ் இல்ல, பார்ட்லியா இயங்க முடியுமா? பார்ஷியலாவே இயங்க முடியாத சூழல் இருக்கு. ஒரு வேளை கூட சாப்பாடு போட முடியாது. ஒரு வேளை கூட, ஒரு நேரம் ஒரு டீ கூட கொடுக்க முடியாது நிலைமையில இருக்கும். நான் சொன்னேன்ல, இண்டக்ஷன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு இது இருக்கும். அது ஒரு 1 or 2% கூட இல்ல தமிழ்நாட்டுல. அவங்க வேணா ஆபரேஷன் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.